அந்த அலுவலகத்தில் துப்புரவு பணியாளராக வேலை பார்க்கும் பெண். அவர் 20 வயதில் பணிக்கு வந்தவர். கடந்த 40 ஆண்டுகளாக வேலை செய்கிறார். அதிகாலையிலேயே வந்து குப்பைகளை அகற்றி சுத்தமாக்கி வைப்பது அவர் கடமை. ஒரு நாள் கூட தாமதமாக வந்ததில்லை. சின்னதாக ஒரு முகசுளிப்போடு கூட அவர் வேலை பார்த்ததாக யாருக்கும் ஞாபகம் இல்லை. சுத்தம் செய்யும் பொறுப்பை அதற்கென இருக்கும் தனியார் கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் விடும் வழக்கம் வந்த பிறகும் கூட இந்த பெண்மணியை நீக்கிவிட்டு அப்படி செய்ய வேண்டும் என்ற நினைப்பு முதலாளிக்கு வந்ததில்லை. இந்த மாதத்தோடு அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு நிகழ்ச்சியான விருந்து தர ஆசைப்பட்டார்கள். முதலாளிக்கும் அதில் விருப்பமே. வாழ்க்கையிலேயே அவர் சாப்பிட்டராத நட்சத்திர ஹோட்டலில் இருந்து ஸ்பெஷல் ஐட்டங்கள் ஆர்டர் செய்து அவர் உட்பட எல்லோருக்கும் விருந்து. அப்புறம் காஸ்ட்லியான தங்கச்சங்கிலி ஒன்றை அவருக்கு பரிசாக தருவது திட்டம். ரகசியமாக திட்டமிட்டாலும் அந்த பெண்மணிக்கு பார்ட்டி விஷயம் தெரிந்துவிட்டது. முதலாளியிடம் போய் இந்த பார்ட்டி எல்லாம் வேண்டாம் என்று மன்றாடினார். முதலாளிக்கு ஆச்சரியம். உனக்காகத்தானே இதெல்லாம் செய்கிறார்கள், பெரிய பரிசு எல்லாம் தரப்போகிறார்கள், விருந்து வேறு உண்டு என்றார். எல்லாம் சரி சார், ஒவ்வொரு பார்ட்டியின் போதும் சேரும் குப்பையை பெருக்கி வாருவதற்குள் தாவு தீர்ந்து விடுகிறது. வயதாகி விட்டதால் முடியவில்லை. பெரிய பார்ட்டி என்றாலே மனசு பதைப்பதைக்கிறது என்றார் அந்த பெண்மணி. பார்க்கும் கண்ணோட்டத்தில் ஒரே விஷயம் வெவ்வேறு விதமாக தெரியலாம்.